குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் திமுக தேர்தல் வாக்குறுதியில இதை அறிவிச்சார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நம்பி வாக்களிச்ச தமிழக குடும்ப பெண்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 28 மாத காலமா பண்ணல. பலமுறை சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இது சம்பந்தமா பேசுறார், அழுத்தம் கொடுக்கிறார். அவர் கொடுத்த தொடர் அழுத்தத்தின் விளைவாக தான் இந்த மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்க முடிவெடுக்கிறார் இப்போதைய முதல்வர். இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா, தமிழகத்தில் தொழில் வருமானத்தை பெருக்கி அதிலிருந்து வர லாபத்திலிருந்து 1000 ரூபாய் கொடுத்தா பிரச்சனை இல்லை. இந்த மகளிர் உரிமை தொகைக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி கடன் வாங்குறார். இது மாதிரியான திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சு 4,38,000 கோடி கடன் வாங்குறார். இந்த கடன் வாங்குறதெல்லாம் கடைசியில் யாருக்கிட்ட வந்து முடியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இந்த கடன் தொகை எல்லாமே பொதுமக்களாகிய நம்ம மேலே தான் வந்து நிற்கும். இதை நம்ம தான் கட்டணும். ஒரு திட்டம் அறிவிக்கிறோம் அப்படின்னா அந்த திட்டத்துக்கு தேவையான வருவாயை பெருக்கணும். அதன் மூலயமா நலத்திட்டங்கள் அறிவித்தாங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை. கடன் வாங்கி பண்ணும்போது ஒவ்வொரு தமிழனும் பாதிக்கப்படும். இதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியும். சம்மந்தப்பட்டவங்க பொதுமக்களுக்கு புரிய வைக்கணும். நன்றி.